பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்காக நன்றி செலுத்தி அவரை நாம் இந்த நாளில் துதித்து ஆராதித்து மகிழ்ந்து நாம் அவரை உற்சாகத்தோடு அவரோடு நாம் இந்த திருப்பலியில் ஆராதனையில் நாம் பங்கு கொள்வோம். ஆண்டவரை நோக்கி ஞாயிற்றுக்கிழமையில் அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வார். நம் தேவைகளை சந்திப்பார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார். அப்படியாக கர்த்தர் இந்த நாளில் ஒரு வசனத்தை கொடுக்கின்றார். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறுகின்றது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வார்த்தைகள் அழகாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. சகல மனிதருக்கும் இரக்கமும் கருணையும் காட்டுவதுதான் தேவனுடைய தன்மை அல்லது குணாதிசயமாகும். நாம் மனிதனிடத்தில் காட்டும் இரக்கமும் கருணையும் அவரிடத்தில் நாம் அந்த உள்ளத்தின் ஆழத்தில் அன்பை பகிர்ந்து கொள்வது, இரக்கத்தை பகிர்ந்து கொள்வது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு சமம் என்றார். நீங்கள் தேவனை அவருடைய குணாதிசயங்களின் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று அவர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் தங்களுக்கான அவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் எவ்வளவு அன்பை பகிர்ந்து கொடுக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று வார்த்தைகள் அழகாக அர்த்தங்கள் கொடுக்கின்றன. எனவே இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு, நற்குணம், இரக்கம், தயவு மற்றும் கனிவை அதிகமாய் வாழ்வில் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்துடன் நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் வார்த்தைகளை இப்படியாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அதை தான் நான் உங்களுக்கு அர்த்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக ஆண்டவரை நோக்கி செபியுங்கள். என் அன்புள்ள ஆண்டவரே, நீர் என் மீது காண்பிக்க முடிவில்லாத அன்பிற்காக உமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறேன். நான் இனி ஒருபோதும் பயத்திற்கும் சந்தேகத்திற்கும் அடிமையாகாமல் இருக்கவும் உமது அன்பு மற்றும் இரக்கங்களை என் வாழ்வில் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாரும் என்று நாம் அனைவரும் இந்த ஆண்டுடைய திருப்பலியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே உங்களை அழைத்திருக்கின்றார். அப்படியாக ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும். அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வார். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினால் தாங்கி வழிநடத்துகின்றார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தலைவலிக்கு கரம் குவித்து அவரை நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையால் தாங்கி வழிநடத்துவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் அனைத்தும் கர்த்தர் இரட்டிப்பான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும் என்று இந்த நாளில் தாமே கர்த்தரை உங்களை என்னையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்தி நாம் ஆராதித்து அவரை துதித்து பாடுவோமாக. Thank you.
ஆண்டுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். நான் வாரம் வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களுக்கு நான் வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையில் அந்த திருவிவிலியத்தில் அந்த பைபிளில் வார்த்தைகள் அடங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்றால், நமக்கு வாழ்க்கையில் வார்த்தைகளுக்கு அந்த அர்த்தங்கள் மிகவும் முக்கியமானவை. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று நான் வாரம் வாரம் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கின்றேன். இன்றைய நாளில் நாம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 13 23 நீங்கள் வாசித்தது கேளுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 13 23 வழிய வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தன் வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்க பிடித்துக் கொள்ளுதலே ஊழியர்களின் அடிப்படை பகுதியாகும். நாம் ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும் இந்த உலகத்தில் என்றால், ஆண்டுடைய வார்த்தையில் நாம் இருக பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளில் நமக்கு ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, இதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனால் ஊழியக்காரர்கள் அனைவரும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தைகளை எடுத்துக் கொடுப்பது அந்த வார்த்தைகளுக்கு மிகவும் முக்கிய அங்கமாக கருதப்படுகின்றது. அதனால் கர்த்தர் ஊழியக்காரர்களை பார்த்து சொல்கிறார், ரோமர், நீங்கள் அனைவரும் ஊழியக்காரர்களாக என்னுடைய ஊழியக்காரர் பிள்ளைகளாக வாழுகின்றீர்கள் என்றால் என்னுடைய வார்த்தைகளை மக்களுக்கு நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். அந்த வார்த்தைகளில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக ஊழியக்காரர்கள் அனைவரும் அவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றோமா மனிதத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், வாரத்தின் 7வது நாள் ஓய்வு நாளை கடைபிடிக்க சொல்லுகிறார். அந்த ஓய்வு நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன் பிரகாரம் நாம் அனைவரும் குடும்பங்களிலும் நம்மளுடைய தனிப்பட்ட முறையிலும் ஆண்டவரை நாம் ஜெபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தன் வாழ்வின் ஆதாரமாக இருக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஊழியர்களின் அடிப்படை தகுதியாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவை பற்றிக் கொண்டு அவருக்கு உண்மையாய் இருப்பவர்கள் தான் தேவ ஊழியர்கள் என்கிற அங்கீகாரம் பெற்றுக் கொள்கின்றனர். ஊழியர்களின் அங்கீகாரம் தேவனிடமிருந்து வருகிறது. ஊழியர்கள் தேவனுக்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரின் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில பேர் தான் என்று கூறுகின்றனர். என்னுடைய வாழ்க்கையில் நான் கத்தோலிக்க திருச்சபையை பெண்ணை சேர்ந்தவள். ஆனாலும் நமக்கு ஒரே மனுஷர் யார் என்றால் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. மனிதர்கள் தான் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீ அந்த சபை, இந்த சபை, அந்த சபை, இந்த சபை என்று பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் யாரையும் பிரிக்க வைப்பதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியாக என் வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வேன் என்று நான் சில கற்பனைகள் தெரிந்து பற்றி வைத்துக் கொண்டேன். ஆனால் நம்முடைய நினைப்புகள் அனைத்தும் ஜீரோ. கர்த்தர் எந்த வாழ்க்கை கொடுக்கின்றாரோ அதுதான் உண்மை. நான் இந்த ஊழியத்தில் நான் அடியெடுத்து வைக்கும் பொழுது நான் என்னையே எனக்கு தெரியாமல் நான் அடியெடுத்து வைத்தேன் என்றால் அது கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கை. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஊழியக்காரர்களை நான் தேர்ந்தெடுப்பவன். அதனால் ஊழியக்காரர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கின்றார். எல்லாரையும் தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யாரை ஊழியத்தில் வைத்தால் என் வார்த்தைகளை எடுத்து பிரசங்கிக்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள். ஊழியம் என்பது விளையாட்டல்ல. ஊழியம் என்பது ஏனோதான வாழ்க்கையில் அல்ல. ஊழியம் என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஊழியத்தை நடத்த வேண்டும். நான் இன்று 3 வருடமாகி 4ஆம் வருடத்தில் அடி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த ஊழியத்தை. என் கணவர் இருந்திருக்கும் பொழுது நான் வாழ்க்கையில் வாழ இஷ்டமில்லாமல் நான் வாழ்ந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிட்டார். மனமுடைந்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போயிருந்தேன். 3 வருட காலம் முன்பாக நான் சோர்ந்து போகும் நேரத்தில் கர்த்தர் என்னை எழுப்பி
நீர் என்னுடைய மகள், நீர் என்னுடைய ஊழியக்காரை மகன் என்று என்னை நோக்கி என்னை அழைத்ததற்காக நான் இந்த 3 வருடம் கழிந்து 4ஆம் வருடத்தில் அடியெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் கர்த்தருடைய கிருபை என் மேல் பாய்ந்தது, கர்த்தருடைய வல்லமை என் மேல் இறங்கியது, கர்த்தருடைய ஆவியின் பரிசுத்தத்தினால் அவருடைய என்னை நிரப்பியதற்காக அந்த ஊழியத்தில் நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை தொடுவார், அவருடைய ஆவியின் வல்லமையால் உங்களை நிரப்புவார், அவருடைய கிருபை என்று ஒவ்வொரு நாளும் உங்களை தொடரும். அப்படியாக நீங்கள் என்ன செய்து வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும், கர்த்தருடைய பாதையில் செல்ல வேண்டும். நம் பாவங்களை நாம் செய்யாமல் கர்த்தரோடு ஒன்றித்து அவருடைய பாதையில் செல்லும்போது நாம் பாவங்கள் செய்யாமல் வாழ்வோம். பாவத்தின் மேல் பாவம் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது என்றால் நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தரோடு நாம் சார்ந்து வாழ்ந்து நாம் பயனில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருடைய பாதையில் நடக்க வைப்பார். எப்படி மோசேயை கடலில் என்னோடு இறங்கி வா என்றார், அப்படியாக அந்த விசுவாசம் கூட நமக்கு இல்லாமல் கடுகளவு இருந்தால் நீங்கள் மலையையும் நகர்த்தலாம் என்றார். அப்படியாக நாம் கடுகளவாத ஆண்டவரோட விசுவாசத்தை ஒன்றித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மோசேயை என்னோடு இறங்கி கடலில் நடந்து வா என்றார். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நடந்து வா, இறங்கி வா என்றார். அதனால் கர்த்தரிடத்தில் அவர் நம்பிக்கையாக இருந்தார். அப்போது மோசேயை கடலில் இறங்கி நடந்து வந்தார் ஆண்டவருக்கு பின்னால். மோசேயை என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த கப்பலில் விட்டு இறங்கி கடலில் நடந்து வா என்றார். அவர் நடந்து வந்தார் தானே, நாம் அப்படி நடக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பற்றிக் கொண்டு வாழ வேண்டும், என்னுடைய வார்த்தைகளை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். ஏனோ தானே என்று படிக்க கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் படிக்க வேண்டும். வாட்ஸ்அப்ல படிக்கிறீங்க, ஓபன் பண்ணாக்கா யாரோ அனுப்பியிருக்கிறாங்க, ஏதோ வாட்ஸ்அப்ல இருக்கு, அதெல்லாம் படிக்கிறீங்க. பேஸ்புக்கை பார்த்து படிக்கிறீங்க, ட்விட்டர் பார்த்து படிக்கிறீங்க, எல்லா இன்ஸ்டாகிராம் பார்த்து படிக்கிறீங்க. அதை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து படித்து பயன் பெறுங்கள். மற்றதெல்லாம் விசாடுங்க, அது வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. அது எல்லாம் அசுத்த ஆவிகளுக்கு பிரயோஜனம். அதனால் தான் நாம் அசுத்த ஆவிகளோடு பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஆண்டவருடைய பாதையில் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கை என்பது தெரியும். ஏதோ நாம படிக்கிறோம், அப்பா அம்மா பறக்க வச்சுட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்க, வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையில் ஜாலியா வாழ்றோம். அது இல்லை வாழ்க்கை. அது எல்லாமே ஜீரோ. நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. இதையெல்லாம் இது இருக்கணும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து வாழ வேண்டும். பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் வாங்குறோம், கார் பங்களா வீடு எல்லாம் வாங்குறோம், பணத்தினால் எல்லாம் அனுபவித்துக் கொள்கின்றோம். எதுவும் நிரந்தரம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு எது இருக்கின்றதோ அதை வைத்து நாம் வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். நான் சம்பாதிக்கிறேன் என்று பணத்தின் ஆசையினால், பணத்தின் திமிரினால், கர்வத்தினால், அகங்காரத்தினால் நாம் வாழ முடியாது. கடவுள் என்ன கொடுத்துக் கொண்டிருக்கின்றாரோ, உனக்கு என்ன வாழ்க்கை அமையுமோ அதுதான் உனக்கு வாழ்க்கை. கர்த்தர் என்ன வாழ்க்கை கொடுக்கின்றாரோ அதை எடுத்துக்கொண்டு பயன்படு நாம் வாழ வேண்டும். நம்மளுடைய பிரகார வாழ்க்கை என்ன, அவர் என்ன வாழ்க்கை கொடுக்கின்றாரோ அதுதான் நமக்கு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏனென்றால் தாயின் கருவயிற்றிலே நம்மை தேர்ந்தெடுத்தவர் மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்தவர் தாயின் கருவயிற்றிலே. அப்படியாக அவர் நம்மை படைத்தவர். நம் வாழ்க்கையை நமக்கு எது சரி எது தவறு என்று சுட்டிக்காட்டி நம்முடைய வாழ்க்கை பாதையில் அவர் நம்மை அழைக்கின்றவர். அப்படியாக நாம் அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை அழகாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அங்கீகாரத்தை கொடுக்கிறார். என் ஆகமம் 4ஆம் அதிகாரம் 4இல் வாசித்து பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும்படி லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்ட போதும் அந்த கோத்திரத்திற்குள் சிறப்பான பணியை நிறைவேற்ற கோகாத் புத்திரரை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவரால் அலங்கரிக்கப்பட்டவனே தேவ ஊழியன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனே தேவனுடைய ஊழியக்காரர்கள். இதற்கு அடிப்படை பரிசுத்தமான வாழ்க்கையாகும். 1 பேதுரு 1:16 வாசித்து பாருங்கள்.
பாவம் நிறைந்த உலகில் மாயையான காரியங்களுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்காமல் கர்த்தருக்கென்று வாழ அழைக்கிறார். தாமரை இலை தண்ணீரில் படர்ந்து இருந்தாலும் தண்ணீர் அதில் ஒட்டாது. தாமரை இலையானது தண்ணீரில் அது இருந்தாலும் அந்த தாமரையுடைய இலைகள் அது மேல் ஒட்டாது. சமூகம் எப்படி இருந்தாலும் நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என ஏங்குபவன் நெடுநாள். அப்படி இருக்க போவதில்லை. விடிதல் என்று ஒன்று வரும். தேவன் மேல் அன்பாயிரு, உன் வாழ்வு சுகமான வாழ்வாக மாறும். தேவனுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு தேவ ஊழியன் கண்மலை போன்று அசைக்க முடியாத பலன் உள்ளவன். வசனம் சொல்லுகிறது 19:21 வாசித்து பாருங்கள். கிறிஸ்தவர்கள் தங்கள் கிறிஸ்தவ விசுவாச வாழ்வில் மற்றவர்களும் வளர்வதற்கு உதவி செய்திட வேண்டும் என்கிறார். கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன வாழ்க்கையை வாழ வேண்டும்? மற்றவர்களும் நம்மை போல வாழ வேண்டும். அசுத்தாவிகளுக்கு இடம் கொடுக்காமல் அவர்களை அசுத்த வாழ்க்கையிலிருந்து நாம் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஆதலால் நாம் மற்றவர்களோடு நாம் அந்த விசுவாசத்தின் வழியாக, ஆண்டவர் கொடுக்கும் அந்த அன்பின் விசுவாசத்தின் வழியாக, மற்றவருடைய வாழ்க்கையில், கசப்பான வாழ்க்கையில், ஆபத்தான வாழ்க்கையில், பசாசுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனிடத்தில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களையும் சேர்த்து அரவணைத்து அன்பு செலுத்துங்கள் என்றார். பலனுள்ள விசுவாசியும் பலனில்லாத விசுவாசியும் சேர்ந்து வளர வேண்டும். பலனற்ற விசுவாசி அன்பிலும் ஆண்டவரை பற்றிய அறிவிலும் வளர வேண்டும் என்றார். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களுக்கு மற்றவர்கள் தங்கள் அன்பினால் உதவிட வேண்டும் என்றார். ஒரு குழந்தை நமது வீட்டிற்கோ அல்லது ஒரு விருந்துக்கோ வந்தால் கத்திரிக்கோல், கண்ணாடி பொருட்கள், கத்தி போன்றவைகளை குழந்தைக்கு எட்டாத இடத்தில் வைப்போம். ஆம், அதுபோல புதிய விசுவாசிகளுக்கு தீமையானவர்களில் இருந்து விலகி இருக்கவும், சரியான முறையில் தேவனை சேவிக்கவும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்றார் கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்த்து. நாம் அப்படியாக பிறரிடத்து உண்மையான அன்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றோமா? உண்மையான அந்த அன்பிற்கு அவர்களுக்கு எந்த அளவிற்கு அன்பை புகுத்துக் கொண்டிருக்கின்றோம், எந்த அளவிற்கு அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் கூப்பிட வேண்டும். என் அன்புள்ள ஆண்டவரே, என்னையும் ஒரு ஊழியக்காரியாக அங்கீகரித்து பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நாளில் நான் உங்க பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் ஒன்றித்து நம்மளுடைய விசுவாசத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒரு அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும்? அவரிடத்தில் பணம் இருக்கின்றன, நகை இருக்கின்றன, வீடு இருக்கின்றன, பங்களா இருக்கின்றன, கார் இருக்கின்றன, அதுக்கு எல்லாம் பார்த்து நாம் அன்பை அவர்களிடத்தில் கொடுக்க கூடாது. நீ உன்னிடத்தில் அன்பை கொடுக்கும் பொழுது பரிசுத்தமான அன்பை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பணக்காரர்களாக இருக்கின்றார்கள், இவர்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள் என்று அன்பை பகிரக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பை பகிர்ந்து, விசுவாசத்தின் அன்பு, பரிசுத்தமான அந்த விசுவாசத்தின் அன்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக பிறரிடத்தில், மக்களிடத்தில் உண்மையான அன்பை நாம் செலுத்த வேண்டும். அவர்கள் நமக்கு பின்னால் வருவார்கள் என்று அப்படி அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பின்னால் நமக்கு அன்பு செய்வார்கள் என்று அந்த மாதிரி அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அன்பு என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பை வளர்த்து மக்களிடத்தில் நாம் அன்பை கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள். என்னை உண்மையுள்ள விசுவாசிகளாக, என்னுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு என்னுடைய பிள்ளைகளாக இந்த உலகில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பிறருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிறரிடத்தில் அன்பை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளில் அவருடைய அன்பின் பிள்ளைகளாக நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை கடந்து செல்வோம். இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்கிறது. இவ்வாறு உங்களுடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து திருவுடலாக இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களில் உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது என் உடல் என்றார். அவனே ஒரு வருகிய பின் மகனை மிகுந்த கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் என்றார். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளும்போது அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த
கடைசியாக நாம் அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி பாடலாக பாடி நம் தேவனை ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. சர்வவல்ல தேவனே, எங்களிலிருந்து எழுப்பி வசீகரமான விஷயங்களை பேசி உமது சீசர்களை இழுக்க முற்படுபவர்களுக்கு எதிராக பாதுகாப்பையும் பகுத்தறிவையும் வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களின் வஞ்சக வழிகளை அடையாளம் கண்டு எதிர்க்கவும் எங்களுடைய விசுவாசத்திலும் உம்மீது உள்ள அர்ப்பணிப்பிலும் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவும். பொய்யில் இருந்து உண்மையை பகுத்தறிந்து உமக்கு அறிவில் எங்களை நடத்துபவர்களை மட்டுமே பின்பற்ற எங்களுக்கு ஞானத்தையும் பகுத்தறிவையும் வழங்குவீர்களாக. மற்றவர்களின் தவறான போதனைகளினால் ஊஞ்சல்
அன்புள்ள கர்த்தாவே, விசுவாசிகளை மேய்ப்பதில் திருச்சபையின் பெரியவர்களுக்கு கடமைகளை ஒதுக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கற்பிப்பதன் மூலமும், தேவனுடைய மக்களை ஊக்குவித்து அறிவுறுத்துவதன் மூலமும், கடிந்து கொள்வதன் மூலமும், தேவைக்கேற்ப அவர்களை கண்டிப்பதன் மூலமும் அவர்கள் இதை செய்கிறார்கள். திருச்சபை தேவனுடையது, தங்களுக்கு அல்ல என்பதை அவர்கள் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது தேவனின் திருச்சபை. அவர்கள் அவரிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தவறான போதனைகளை, வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை புரட்டி திரித்து தங்களுக்கு பின்தொடர்பவர்களை கட்டி எழுப்ப முற்படுவதற்காக, வக்கிரமான விஷயங்களை பேசுவதற்கு எதிராக திருச்சபைக்கு பவுலின் எச்சரிப்புகளை பின்பற்ற எங்களுக்கு நீர் உதவும். உமது உண்மை தன்மைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தேவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும், யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ, ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும், ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம், சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.